கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 241ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். அதே போல் நாமும் எழும்பி பிரகாசித்து சுவிசேஷத்தை அறிவித்தால் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் ஏசாயா 60:1. எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. Arise, shine, for your light has come. Isaiah chapter 60 verse 1. Thank you. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். வார ஒரு வசனம் என்ற முறையிலே 241வது வாரத்திலும் கூட ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. வெளிச்சம் முதலாக ஆண்டவர் இந்த உலகத்திலே உருவாக்கியது. அதுக்கு முன்னால் இருள் இருந்தது என்று சொல்லி தான் படிக்கிறோம். முதலாக வெளிச்சம் உண்டாக்குறது என்று சொன்னார். வெளிச்சம் எவ்வளவு இன்றியமையாதது என்பதை ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். கொஞ்ச நேரம் வெளிச்சம் இல்லாது இருந்தாலும் இருளில் நம்மளால் வாழவே முடியாது. அது எப்படிப்பட்ட பெரிய வீடாக இருந்தாலும் சரி, வெளிச்சம் இல்லாமல் அந்த வீட்டில் நம்மளால் வாழவே முடியாது. அதுதான் முக்கியமான காரியம். ஆதி காலத்தில் காடுகளில் வசிக்கிற மக்கள்லாம் அந்த இருளான சூழ்நிலையில் எப்படி வாழலாங்கன்னு தெரியாது. இந்த வெளிச்சம் என்பது மிக முக்கியமான காரியம். ஆதி காலங்களில் வீடுகளில் சின்ன சின்ன சிமிழி விளக்குகள், அறிக்கை விளக்குகள் வச்சுருக்கவங்க கூட ராக்காலங்களில் சீக்கிரமாகவே சாப்பிட்டு படுத்துருவாங்க. ஏன்னு சொன்னால்
அந்த வெளிச்சத்தை வச்சு எல்லா இடத்துலையும் என்ன செய்ய முடியாது, புழங்க முடியாது. ஆகையினால சீக்கிரமாக சாப்பிட்டு படுத்துருவாங்க. அப்படிப்பட்ட முறைகள் தான் இருந்தது. நாளடைவில் அந்த விளக்குகளில் பலவிதமான மாற்றங்கள் வந்து அது பிறகு மின்சார விளக்கு கண்டுபிடித்த பிறகு அதனுடைய நிலைமையே தலைகளாக மாறிவிட்டது. ஆக வெளிச்சம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக என்ன செய்து இருக்குது. எல்லா வெளிச்சமே நெருப்பை அடிப்படையாக கொண்டது. வெளிச்சம் என்பதில் ஒளி மட்டுமல்ல, அதில் வெப்பமும் கூட வரக்கூடியதாக என்ன செய்து இருக்குது. அந்த வெளிச்சத்தை அதிகமாக உணரக்கூடிய அந்த விளக்குகள் இருக்கிற இடத்துல நம்ம இருந்தோம்னா அதிகமாக வெப்பத்தை நம்மளால என்ன செய்ய முடியும், உணர முடியும். பாருங்க, எந்த காரியம் செய்தாலும் வெளிச்சம் இல்லாமல் நம்மளால செய்யவே முடியாது. இப்பவும் கூட பாருங்க, நம்ம இந்த அநேக நம்மளை எந்த பொருளை பார்க்கணுனாலும் வெளிச்சம் கட்டாயமாக தேவை. இப்படி அநேக காரியங்கள் வெளிச்சத்தை குறித்து இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யோவான் 12:46 நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் உலகத்துக்கு வந்ததுனால நமக்கு ஒரு மாதிரியாக வைத்தார். அதுபோல மத்தேயு 5:14 பாருங்க, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சம் வந்து நல்ல வழி காட்டும், வழியை காட்டும். அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம நல்ல வழிகளை மற்றவர்களுக்கு காட்டக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நாமே வெளிச்சமாக இருக்கணும். வெளிச்சம் நல்லா தெரியணும். வெளிச்சம் ஒரு விளக்கு இருக்கு, அதுல வெளிச்சம் வருது, அது ஏற்றப்பட்டிருக்கு. ஆனால் அதனுடைய அந்த திரி வந்து என்ன செய்யணும், நல்லா கருப்பு இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், க்ளீன் பண்ணணும், சுத்தம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னால் இருக்கிற அந்த சிமினி என்ன செய்யணும், துடைக்கப்படணும். அதில் அழுக்கு இருந்ததுன்னா வெளிச்சம் என்ன செய்யாது, வரவே செய்யாது. அதோட பிரகாசம் சொல்லும்பொழுது நம்ம எந்த ஓமியும் எல்லா விளக்குகளுக்கும் வெளிச்சம் தரும். ஆனால் அதே சமயத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னாச்சுன்னா அந்த பிரகாசம் எப்படி இருக்கும், நம்ம உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கம்பி மெத்தா பாருங்க, அது எவ்வளவு பிரகாசமாக எரியும். நம்ம கொளுத்தணும்னா அப்படி என்ன செய்யும், பிரகாசமாக என்ன செய்யும், எரியும். அப்படிப்பட்ட பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் வேணும். அப்படி பிரகாசிக்கும் பொழுது அநேகருக்கு அந்த வெளிச்சத்தை நிச்சயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த பிரகாசம் எப்படி நம்மள அமையும், ஆண்டோடைய மேல் உள்ள பக்தி, விசுவாசம், அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் மேல் நாம் காட்டக்கூடிய அன்பு, இது நிமித்தமாக நம்ம என்ன செய்ய முடியும், பிரகாசிக்க முடியும். மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்யறோமோ, எதையும் எதிர்பாராமல் உதவி செய்யுமோ அது மூலமாக நாம் என்ன செய்ய முடியும், பிரகாசிக்க முடியும். அதனால தான் சொல்லியிருக்கு, எழும்பி பிரகாசிக்கும் ஒளியை வந்ததுன்னு சொல்லி போட்டிருக்கு. நாம் எல்லாரும் ஆண்டவர்களாக பிரகாசிக்கும் விளக்குகள். நம்முடைய பாவ கரைகள் அந்த விளக்கில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதைகளை நம்ம என்ன செய்யணும், அப்புறப்படுத்தினா மட்டும்தான் நம்முடைய பிரகாசம் அந்த விளக்குகள் என்ன செய்யும், பிரகாசமாக எரியும். அதில் வெளிச்சம் வெளியே நல்லபடியாக தெரியும். நல்லபடியாக ஆண்டோடைய வசனங்கள் மூலமாக நம்முடைய பாவங்கள், நம்முடைய அழுக்குகள் எல்லாம் என்ன செய்யும், கழுவப்பட வேண்டும். அப்போ என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், ஆண்டோடைய வசனங்களை நம்ம தியானிக்கணும். ஆண்டோட விஷயத்தால நம்ம கழுவுறதுக்கு நம்மளுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படி செய்யும் போது மட்டும்தான் நம்ம தொடர்ந்து பிரகாசிப்போம். தொடர்ந்து பிரகாசிக்கும் பொழுது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருப்போம். அதனால எழும்பி பிரகாசி, ஒரு ஒளி வந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இருளாக கிடக்கிற நாம எழும்பி பிரகாசிக்க சொல்வதற்காக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவரே ஒளியாக வந்தார். அப்படினால அந்த வழியிலே நடந்து ஆண்டவருக்கான ஒளியை நாம் மற்றவர்களுக்கு நாம் பிரகாசிக்க எப்போதும் ஆயத்தமாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்த